தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத் என்றார்கள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இட்ட கட்டளையாம் யௌமுல் ஜுமாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும், எவைகளெல்லாம் மட்டும் தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளெல்லாம் விட்டு முற்றாக தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அதனால இந்த ரமலான நாம நம்மட மர்மை வாழ்வுக்குரிய சுவனத்துக்குரிய ஒரு வணக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நரகத்திலிருந்து நாம பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக ரமலான் மாதம் மன்னிப்புடைய மாதம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மட மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வழிகளை எங்களுக்கு தாரான். மன்னிப்பு அல்லாஹ் மன்னிக்கிற என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று சிறிய பாவங்கள், மற்றது பெரிய பாவங்கள். எதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸுகள்ல நீங்க தௌபா செய்ய வேண்டும், செய்யலாம் நீங்க நரகத்துக்கு போவீர்கள் என்று நரகம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அத்தனை விடயங்களும் பாவம், பெரும்பாவம். மற்ற அன்றாட காரியங்கள், நம்மட காரியங்கள்ல நாம செய்யக்கூடிய அன்றாட செயல்பாடுகள் அனைத்தையும் இயல்பாவே மன்னிக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு செட்டிங் செஞ்சு வச்சிருக்கிறான். இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் ரமலான் அப்படித்தான். மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அல்லது நோன்பு வைக்கிறார்களோ ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோடும் நாளை மறுமையில அல்லாஹ் கிட்ட சேமிப்போடும், ரெண்டு பிரிக்கணும். நோன்பு பிடிக்கிற சும்மா வகுத்த காய போடுறது இல்ல, அல்லாஹ்வோட நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது அல்லாஹ் நமக்கு கூலி தருவான் மறுமையில் என்ற அந்த நம்பிக்கையோட யாரு நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க. அதே போல மன்காம ரமலான, யார் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவருடைய ஈமானன் வஹ்திசாபன், இதுதான் நிபந்தனை. அல்லாஹ் கூலி தருவான் நம்பிக்கையோடும் மறுமையில் அல்லாஹ் ஈமானோடும் கிடைக்கும் என்ற ஈமானோடும் யாரு இரவுல நின்று வணங்குறாங்களோ ரமலான்ல அவர முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல மன்காம லைலத்துல் கத்ரி, யாரு லைலத்துல் கத்ரில நின்று வணங்குறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இப்படி இந்த ரமலான் வரக்கூடிய எல்லா வணக்கங்களும் மன்னிப்பு 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 என்று வாரது எல்லாமே நாம் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்கள்ல நம்மட உடலால, நம்மட உள்ளத்தால, நம்மட மனசால, நம்மட கைகளால, காலால செய்யற எல்லா பாவங்களும் தானா உதிர்ந்துரும். உதாரணமா பொது எடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் பொது எடுத்தாருண்டா அந்த பொது எடுத்துட்டு வரும்போது கடைசியா அவனோட உடம்புல இருந்து விடக்கூடிய கடைசி சொட்டு தண்ணீரோட அவனோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அப்படி என்ன சின்ன பொது எடுக்கிற தொழுகிறது, அதே போல ஒரு தொழுகைக்கு இருந்து மறு தொழுகைக்கு வரைக்கும் காத்திருக்கிறது, அவனோட முன்பின் அவனோட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் யார் ஒருத்தன் இருந்து 2 வருஷமும் ஒழுங்கா முறையா நோன்பு பிடிச்சானண்டா இடையில ஒரு வருஷம் நடந்த அந்த சின்ன சின்ன தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போல ஒரு ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் யார் ஒழுங்கா 2 ஜும்மாவிலையும் கலந்து கொள்றானோ அப்படி என்ன அந்த இடப்பட்ட காலத்தில் அந்த 7 நாளுக்குரிய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படி நமக்கு மன்னிப்பு 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 நம்மளை அறியாமலே அல்லாஹ் நம்மட செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் நம்மட சின்ன சின்ன பாவங்கள் அழிக்குது. ஆனா பெரும்பாவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்லயும் சுன்னாவிலும் எதையெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லியிருக்கிறானோ அத்தனைக்கும் அல்லாஹ் கிட்ட கையேந்தி மன்னிப்பு கேட்காம அழாம நாம இதுல இருந்து விலக வேண்டிய அல்லாண்டு முடிவெடுக்காம இதுல இருந்து விலகினத்துக்கு பிறகு நான் திருப்பி போக மாட்டேன் யா அல்லாண்டு தீர்க்கமான முடிவெடுக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது முக்கியமாக மன்னிப்பை பெறறதுக்கு ரமலான் நிறைய சந்தர்ப்பங்களை வருகிறது. அதாவது ரமலான் மன்னிப்புடைய மாதம் என்று சந்திரிக்காங்க தலைப்பு. பொதுவா ரமலான் நிறைய நன்மைக்குரிய மாசம். அப்ப மன்னிப்பு ரமலான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இதா ஜா ஷஹ்ரு ரமலான ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, ரமலான் மாதம் வந்துவிடும் என்றால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. முக்கியமான 2 பாயிண்ட். இந்த ரமலான் வந்த அல்லாஹ் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வைக்கிறான். நீங்க வாங்க வாங்கன்னு அழைப்பு விடுறான். உதாரணமா நாம ஒரு நண்பருக்கு சொல்றோம், குடும்பத்தாக்களுக்கு சொல்றோம், நீங்க வாங்க எங்கட வீட்டு வாசல் திறந்தே இருக்குது,
நீங்க எப்ப வந்தாலும் எங்கட வீடு வாசல் திறந்தே இருக்குது, நீங்க கதவை திறந்தே வச்சிருக்கீங்க வாங்க என்று நாம ஆட்களுக்கு சொல்லுவோம் வர சொல்றதுக்கு. ஆனா வாரவங்க வார வழியில சேத்துல புரண்டு மலத்துல அள்ளி உடம்புல பூசிக்கிட்டு நாத்தத்தோடையும் ஊத்தையோடையும் அசிங்கத்தோடையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நாம விடுவோம், அவளுக்குள்ள நாம விட மாட்டோம். வார சரி ஆள் போய் குளிக்க துப்புரா ஆயிட்டு உள்ளுக்கு வாங்கன்னு நாம சொல்லுவோம். சாதாரணமான நாமளே சாதாரணமான நம்மட வீட்டுக்குள்ளே வாரத்துக்கு நீ சுத்தமாத்தான் வரணும் என்று நாம சொல்லும் போது அல்ல அந்த பெரிய பரிசுத்தமான சொர்க்கத்துக்கு நம்மள ஊத்தைய அசிங்கமா நாட்டமாக நாம போறத விரும்புவானா? அதான் நாம செய்யக்கூடிய பாவங்கள். நம்மளை நாமளே அடிச்சுக்கிற, நம்மளை நாமளே அசிங்கங்கள் அள்ளி பூசிக்கொள்ற, நம்மளை நாமளே கரைப்படுத்திக் கொள்ற விஷயம் தான் பாவம், பெரும்பாவம். இதுக்கு உதாரணம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நாமெல்லாம் இன்றைக்கு கடந்து சாவுற தொழுற நோம்புடி என்னதுக்கு? சொர்க்கத்துக்கு போகணும். எந்த ஒரு அமலையும் செய்யாம எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யாம அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைச்சிந்தா போய் இருந்துக்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கொடுத்தான். கொடுத்துட்டு என்ன சொன்னான்? இதுல இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கொள், அதாவது இதுல எல்லாமே உனக்கு ஹலால், இந்த இருக்கிற மரத்துக்கிட்ட மட்டும் போகக்கூடாது, இந்த மரம் உனக்கு ஹராம் என்று அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான். அப்ப அவ்வளவு அனுபவிச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தடுத்த அந்த ஹராத்தை போய் தொட்டாங்க. அந்த ஹராத்தை போய் தொட அல்லாஹ் தஆலா இங்க உங்களுக்கு இடம் கிடையாது, இது பரிசுத்தமான நாக்கள் இருக்கிற இடம், ஊத்தியாய் நாக்கள் நஜீசா நாக்கள் இது பிடிக்கப்படாது, ஓடிய ஓடு திறந்து விட்டான் அல்லாஹ் தஆலா. அன்றைக்கு நம்மட பாப்பா சும்மா இருந்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நாம அன்றைக்கு சொர்க்கத்தில் இருந்திருப்போம். அப்ப சுத்தமா இருக்க வேண்டிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சட்டால சுத்தமான இடத்துல அல்லாஹ் தூக்கி பூமியில வீசுறான். நாம இங்க நஜீஸா இருந்துகிட்டு தவறு செஞ்சுக்கிட்டு பாவங்களை செஞ்சுக்கிட்டு அங்க போக ஆசைப்படுறோம். எப்படி சாத்தியமாகும்? யதார்த்த பூர்வமா யோசிக்கும், நாம சுத்தமாகணும், நாம சுத்தமாக பாவத்திலிருந்து நாம நம்மளை சுத்தமாக்கி கொள்ளணும், அப்பதான் அதுக்குள்ள போகலாம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல முதலாவது செஞ்ச வணக்கம் சஜிதா. சஜிதா அல்லாஹ்க்காக வேண்டி சஜிதா செய்யறதுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணான். அதாவது தொழுகை வைங்களேன். அதுக்கு பிறகு முதலாவது செஞ்ச இபாதத்து தொழுகை சஜிதா. இரண்டாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இபாதத்து என்ன? தௌபா. இந்த பூமியில சொர்க்கத்தை பூமியில வீசி எறியப்பட்டதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 அல்லாஹ் கிட்ட ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டாரு. என்ன வார்த்தை? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் காசிரின். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். அநியாயம் பாவம், நமக்கு நாமளே பாவம் செஞ்சோம்னா நமக்கு நாமளே செய்யற அநியாயம். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எனவே எங்களை நீ மன்னித்து கிருபை செய்யவில்லை என்றால் லனகுன மினல் காசிரின், நாங்கள் நஷ்டவாளர்களில் ஒருவராக ஆகிவிடுவோம், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று கேட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப உலகத்துல நாம சஜதா செய்யறோம், தொழுகை செய்யறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த வணக்கம் என்ன? தௌபா, அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தருதல். இந்த பாவம் மன்னிப்பு தருதல் நாம செய்யறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகையை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அகீமுஸ் ஸலா, நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்கள். அதே ரப்பல் ஆலமீன் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்க அல்லாஹ்விடம் கலப்பில்லாத முறையில பரிசுத்தமான வகையில நீங்க அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுங்கள் என்றான் அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது தொழ மட்டும்தான். எத்தனை ரக்காத்து தொழுகிறது, எப்படி தொழுகிறது, நீட்டுறியா குறைக்கிறியா ஒன்றுமே சொல்லல. நபி அவங்க அதுக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. நபி அவங்க செஞ்சு காட்டினாங்க, 5 நேர தொழுங்க, இப்படி இப்படி தொழுங்கன்னு சொல்லி காட்டினாங்க, நாங்க செய்யறோம். அதே குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இபாதாவை சொல்றான், வணக்கமா சொல்றான், நீங்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும், எத்தனை தடவை கேட்கணும் என்று சொல்லல. ஆனா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவ மன்னிப்புக்கு வழிகாட்டுறாங்க. நான் கூட ஒரு நாளைக்கு 70 தடவைகளுக்கு மேல நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீள்கிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல நான் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ் கிட்ட, இஸ்திக்பார் செய்யறேன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப 5 நேர தொழுகை என்றது நபி வழியில் 5 நேரம் காட்டுனது. தௌபான்றது நபி வழியில 100 சரக்கா செய்யறது. ஒரு நாள் விடப்பட்ட காலத்துல நாம செஞ்சிருப்போமா? நினைச்சு செஞ்சிருப்போமா? 100 தடவை 5 நேர தொழுகைக்கு பள்ளிக்கு வார நாம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு நாளையில் அல்லாஹ் கிட்ட நம்மட பாவ மன்னிப்பை நாம கேட்கிற கிடையாது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம பாவ மன்னிப்பு ஏன் கேட்கிறல்லண்டா, முதல்ல நம்மட மனசுல உள்ள எண்ணம், நான் என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டேன், நான் என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டேன், நான் களவெடுத்தையா, விபச்சாரம் பண்ணினையா, கொள்ளை அடிச்சியா, கொலை செஞ்சையா, அப்படிலாம் நான் செய்யலையே என்ற அந்த நினைப்பு நம்மளை பாவம் செய்ய தூண்டாது, பாவ மன்னிப்பு செய்ய தூண்டாது. இன்னொன்று இது, இன்னொருத்தர பாக்குறது, இந்த அவன் என்ன அக்கிரமம் எல்லாம் பண்றான், எல்லா அக்கிரமமும் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கான், நல்லா ஊடுவாசல் காணி கட்டி புள்ள குட்டி புட்டாட்டி வசதி வாய்ப்புகளோட வாழ்றான், உலகத்தோட எல்லா அக்கிரமமும் செய்யறான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒன்னும் செய்யல, இப்ப நான் என்னத்தை பெருசா செய்யாது இந்த நினைப்பு. சில ஆக்கள் நினைக்கிறாங்க, நாம ஓவரா செஞ்சிட்டோம், வாழ்க்கையில பாவத்திலே கடந்துட்டோம், நம்மள அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான், நாம செஞ்சிருக்கிற விஷயங்களுக்கு அல்லாஹ் எங்களை நம்மளை மன்னிக்க போறான் என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம். இந்த நினைப்புகள் தான் அல்லாஹ் கிட்ட நாம தௌபா செய்யறதுக்கு தடை அறிக்கிற முக்கியமான காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனுஷன் இருக்கானுவா, மனுஷன் குணம்தான், இவன் எப்படா தவறு செய்வான், இவன் எப்படா பாவம் செய்வான், இவனை குத்தம் பிடிக்கலாம், இவனுக்கு ஊப்போடலாம், கேவலப்படுத்தலாம்னு மனுஷன் தான் எதிர்பார்ப்பான். அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கல. அல்லாஹ் இவன் எப்படா பாவ மன்னிப்பு கேட்பான், இவன் எப்படா பாவ மன்னிப்பு கேட்பான் எனக்கு அல்லாஹ் மாறி சிந்திப்பான். அல்லாஹ்க்கு மனுஷனுக்குள்ள வித்தியாசம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம தௌபா செய்யணும்டா இந்த கேட்டகரியிலிருந்து நம்மளை மாற்றிக்கொள்ளணும். எந்த அளவுக்கு நாம தௌபா செய்யறத கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான் என்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு ஒட்டகத்துல தன்னை உணவையும் பானத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பாலைவனத்துல பிரயாணத்துல போறான். அவனுக்கு ஒரு களைப்பு ஏற்படுத்த ஒரு மரத்துக்கு கீழே உறங்குறான். உறங்கினது போற விழிச்சு பார்க்கறான், அவன் ஒட்டகத்தை காணல, அவன் சாப்பாட்டை காணல, அவன் தண்ணியை காணல. அந்த நேரத்தில் அவன் பதறான், அங்க இங்கே ஓடி ஓடி திரியிறான். பாலைவனத்து எவ்வளவு முக்கியமான இடம் உங்களுக்கு தெரியும், தண்ணியில் அடி சாப்பாடு அடி சும்மாவே செத்து போவோம். அப்ப மரண பயம் அவனுக்கு, சாப்பாடு இல்லாட்டி அவன் செத்து போவோமே என்ற மரண பயத்தில் அங்க இங்கே ஓடி திரியிறான். தேடி போய் கடைசியில களைச்சி ஒரு மரத்துக்கு கீழே அவன் திருப்பி படுக்கான், கண் உயர்ந்து படுத்துறான். திருப்பி கண்முழிச்ச உடனே பார்க்கிறான், காணாம போன ஒட்டகமும் அவனுடைய சாப்பாடும் அவனுடைய தண்ணீரும் அவனுடைய கண்ணுக்கு முன்னால கிடக்குது. இத பார்த்த உடனே அவன் சந்தோஷம் அவனுக்கு தாங்க முடியல. எந்த அளவுக்கு சந்தோஷம் என்ற அவன் அல்லாஹ் கிட்ட சொல்லணும், எப்படி யா அல்லாஹ் அந்த ரப்பி ஆனா அபதி இப்படிதானே சொல்லணும். யா அல்லாஹ் நீதான் இறைவன், நான் உண்ட அடிவன் சொல்ல வேண்டியவன். சந்தோஷத்துல வாய் தடுமாறி அந்த அவதி ஆனா ரப்புக்குன்ட்டான். யா அல்லாஹ் நீதான் எனக்கு அடிமை, நான் உனக்கு எஜமானன்ட்டான். இந்த வார்த்தை ஆபத்தான ஒரு வார்த்தை, அல்லாஹ் ஒத்துக்கவே மாட்டான். அல்லாஹ் ஒத்துக்கவே மாட்டான் இந்த வார்த்தையை. ஆனா அல்லாஹ் சிரிக்கான். பார்த்துட்டு அவனுடைய சந்தோஷத்தை அல்லாஹ் அங்கீகரிச்சு அல்லாஹ் சிரிக்கானாம் இதை பார்த்துட்டு. இப்படியாடா மனுஷன் சந்தோஷத்துக்கெல்லாம் நீங்க முழுவிக்கிட்ட மாதிரி. அப்ப இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுனா அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கறத விரும்புறான், பரிசுத்தமா இருக்கிறாக்களையும் விரும்புறான். பாவ மன்னிப்பு கேட்கறதின் மூலமாக சுத்தமாகிறது நாம என்றதை அல்லாஹ் விரும்புறான், சந்தோஷப்படுறான். இந்த ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாவ மன்னிப்பு என்றது அல்லாஹ் கிட்ட கையேந்தக்குள்ள நாமளே அடையாளம் பண்ற விஷயம். நமக்கு தெரியணும், நமக்கு படணும். ஓ இன்னைக்கு நான் இன்ன பாவம் செஞ்சேன், இன்ன பாவம் செஞ்சேன் என்றக்குள்ள நாமளே புடம் போட்டுக் கொள்வோம். இனி செய்யப்படாது, இது ஆபத்தானது, இது புலையானது என்று நாம நினைக்கணும். இந்த உறவு இருக்கலுவா, இந்த எண்ணம் வரக்குள்ள அல்லாஹ்வோட நெருங்கிய உறவு வரும். நீங்க தொழுகையில் அந்த உயிரோட்டத்தை பெற மாட்டீங்க, நீங்க கொடுக்கிற ஜக்காத்து ஹஜ்ஜில உயிரோட்டத்தை பெற மாட்டீங்க. அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து இருந்து தனிமையில கையேந்தி, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு மன்னிச்சிரு ரப்பே என்று ஒருத்தன் அழக்குள்ள அவனோட உள்ளம் வெடிக்கக்குள்ள அல்லாஹ்வோட நேரடி உரையாடலுக்கு போயிடுவான். தௌபான்றது அல்லாஹ்வோட நேரடி உரையாடல், சும்மா கதை கிடையாது. ஆனா இந்த தௌபா ஒரு வணக்கம் வருவா. இந்த வணக்க தௌபாவை குர்ஆன் சுன்னா அல்லாத பள்ளிகள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? நாங்களும் ஒரு காலத்தில் செஞ்சாக்கள் தான். தௌபான்னு சொல்லி போட்டு 27ஆம் கிழமைன்னு சொல்லி பள்ளிவாசல் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு மௌலவி சொல்லி கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலை, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரன்னு கேட்டு போட்டு அவ்வலிஹா வாஹிரிஹா, யா அல்லாஹ் முன்னால செஞ்ச பாவம், வாஹிரிஹா பின்னால செஞ்ச பாவம்,
லைலிஹா வனஹாரியா, இரவையில செஞ்ச பாகம் பகலையில செஞ்ச பாகம், சிர்ரிஹா வ ஜஹரியா, ரகசியமா செஞ்ச பாகம் பிரகசியமா செஞ்ச பாகம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. இது ஒரு உயிரோட்டமா? லைட் டைம் விளக்கு அணைச்சிக்கிட்டு அல்ல. இந்த தௌபான்றது கிறிஸ்தவ முறையிலிருந்து வந்தது. கிறிஸ்தவர்கள கோயில்ல தான் ஃபாதர் ஒரு ரூமுக்குள்ள அடிப்பாரு. ஒரு ஆள் உட்கார்ந்து முதல்ல ஃபாதர் கிட்ட சொல்லணும். ஃபாதர் கிட்ட போயிட்டு, ஃபாதரே இப்படி இப்படி என்ன தப்பெல்லாம் செஞ்சு ஓட்டேன், என்ன மன்னிக்க சொல்லி கர்த்தர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லணும். இவர் புரோக்கர், நடுவுல தரகர், அல்லாவுக்கு நடுவுல வந்து நிக்கிற தரகர் தான் இந்த மௌலவி. பள்ளியில சொல்லி கொடுக்காரு, இவர் ஒரு புரோக்கர், பள்ளி வாசல் இருக்கிற புரோக்கர் இவர். அது மாதிரி அவர் இயேசு கிறிஸ்து ஃபாதர் மாதிரி. என்ன அங்க சொல்றான், அப்ப கர்த்தர்கிட்ட எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கட்டா அவர் கேட்பார், கர்த்தர் மன்னிச்சார் ஓடு என்ன சொல்லி அனுப்புவாரு. இது மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த பள்ளி வாசல்ல கூட்டு துவாவு கொள்ளி இமாம் ஓதி காட்டி இன்னொருத்தன் ஆமீன் சொல்றமே, இந்த புரோக்கர். அல்லாஹ்க்கு நடையில, அல்லாஹ்க்கும் இதுக்கு நடையில மௌலவி வந்து புரோக்கரா இருக்காரு. நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாசல் வேற எல்லா இமாம்களும் புரோக்கர் மாறு. அல்லாஹ் கிட்ட இருந்து இவங்க பெற்று இவங்க யாருன்னு கேட்கிறேன். இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை பிழையா செஞ்சா அது பாவம். நபி அவங்க அப்படி செஞ்சாங்களா? சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் வாங்கப்பா நான் சொல்லி தரேன் நீங்க கேளுங்க செஞ்சாங்களா? அப்ப நபியில வழிகாட்டல் முறையில இல்லாத ஒரு தௌபான் ஒரு வணக்கத்தை சேதப்படுத்தி பள்ளியில பிழையா செய்யறாங்க. இது பிழை என்று சொன்னா கேட்கிறாங்கல்ல, நம்புறாங்கல்ல, ஏத்துக்கொள்றாங்கல்ல. இதுக்கு தண்டனை இருக்கிறத அவங்க மறந்து விடக்கூடாது யாரும். அல்லாவுடைய நல்லடியார்களே, தௌபான்ற அல்லாவோட நான் நேரடியா உடையாடுறது. நான் அல்லாஹ் கிட்ட பேசணும். எவன் எனக்கு குறுக்கால நிக்கிற, எவன் நிக்க முடியும், எவனுக்கு அந்த அனுமதியை நான் வழங்குவேன். அல்லாவோட நான் ஒரு ஜனாதிபதியோட நான் பேசுறத நான் விரும்புறேன். இடையில எவனும் வரக்கூடாது என்று நினைக்கிறேன். ஒரு அமைச்சரோட நான் பேசணும் என்று நான் நினைக்கிறேன். இடையில எவனும் வரப்படாது என்ற விஷயம் இன்னொருத்தனுக்கு தெரியப்படாது நினைக்கிறேன். அல்லாவோட மட்டும் நீங்க வர்றீங்களா? நாங்க சொல்லணுமா உங்ககிட்ட எங்கட பாவத்தை மன்னிக்க கடவுள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க? எப்படி நான் சொல்லுவேன்? நான் செஞ்ச விபச்சாரத்தை, நான் செஞ்ச மதுவை, நான் ரகசியமா அல்லாஹ் மறைச்சு வச்ச பாவம். அல்லாஹ்க்கு பேரு சத்தார் என்று பேர் இருக்குது. சத்தார் என்றா பாவங்களை மறைப்பவன் அல்லாஹ். இந்த உலகத்துல 50 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சிருக்கிறான். நாளை மறுமையிலையும் மறைப்பான் நாடினா. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால எனக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை இன்னொத்தன் எப்படி சொல்றது? இன்னொத்தன் எப்படி சொல்றது? சொன்னா இந்த நிலைமை என்ன ஆகிறது? இந்த சமூகத்தில் எனக்கு இருக்க கௌரவம் என்ன ஆகிறது? அப்ப தௌபான்றது எந்த பாவத்தை நான் யாருக்கிட்ட சொல்றது இல்ல, அவனுக்கிட்ட முறையிடுறது. ரப்பே நான் தவறு செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு கிருபை இல்லவனே என்று கேட்கிறது. அதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யுதுல் இஸ்திக்பார், இஸ்திக்பாருடைய தலைவன் என்ற ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. அது என்னது? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني انا عبدك انا على عهدك ووعدك என்று வருகிற நீளமான ஒரு துஆ. இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல ஓதுவாங்க. இது என்ன? அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ என்ற ரப், நீ தான் என்ன படைச்சவன். ரப்பன்னா என்ன அர்த்தம்? நீ தான் என்ன படைச்சவன், எனக்கு உணவளிப்பவன், என்ன பாதுகாப்பவன், எனக்கு உதவி செய்வன். அதால ஒன்ன தவிர வேற யாரும் கிடையாது இந்த அர்த்தத்தை. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني, யா அல்லாஹ் உன்னை தவிர வேற வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்ல. خلقتني, நீ தான் என்ன படைச்சவன். அன அபுதுக், நான் உன்னுடைய அடிமை என்ற அந்த துஆ வருது. நீளமான துஆ, நேரம் போதாது அவ்வளவு சொல்ல. இந்த துஆவை, இந்த இஸ்திக்பார, இந்த பாவம் மன்னிப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருத்தன் காலையில ஓதி மாலை கடையில மரணித்தா தூய்மையான எண்ணத்தோட, சுத்தமான எண்ணத்தோட, யார் ஒருத்தன் பகல் பொழுதுல ஓதி மகரிபு கடையில் அவன் மரணிச்சா அவன் சொர்க்கம் பூந்துட்டான்றாங்க ரசூலுல்லாஹ். யார் ஒருவன் மாலையில ஓதி காலை விடியறதுக்கு கடையில மரணிச்சா அவன் சொர்க்கம் பூந்துட்டான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எத்தனை பேர் இந்த துஆ ஓதுறோம்? எத்தனை பேருக்கு? அதுக்கு காரணம் என்ன? தௌபான்றது வருஷத்துக்கு ஒருக்கா ரமலான்ல செய்யறது, இப்படி கட்டினது, அது பள்ளி மௌலவி சொல்லி தருவாரு, நாம செய்யணும் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்ததால் அவன் வினை நாம அல்லாஹ்வோட கேட்கற கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் 100 சதக்கா செஞ்சது, வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சதக்கா செய்யறது கிடையாது தௌபா. அந்த முறையில நினைச்சு நம்ம அல்லாஹ்க்கு நம்முடைய பாவங்களை ஒப்படைச்சு பாவ மன்னிப்பு கேட்கிற சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை நமக்கு தந்திருக்கான். அதை பயன்படுத்தின கூட்டத்தில் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கில்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்திலே நாம பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மிகச் சிறந்த ஒரு நாள் தான் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவு. இதை அடைஞ்சு கொள்ள எல்லாரும் முயற்சி கொள்ளணும். ஏனென்றா அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் நான் என்ன கேட்கணும் அல்லாஹ் கிட்ட? நீட்டி நிமித்தி அங்க போட்டு இப்படியான அந்த பள்ளி சொல்லி கொடுக்க துஆ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்பு ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்பு, யா அல்லாஹ் நீ மன்னிப்பாளன், மன்னிப்பதை விரும்புகிறாய், என்ன மன்னிச்சிடு. இதான் அந்த துஆ. யா அல்லாஹ் நீ மன்னிப்பாளன், மன்னிக்கிறதை விரும்புகிறாய், என்ன மன்னிச்சிடு நாயனே என்று கேட்கிற 3 வரி லைலத்துல் கத்ரோட கேட்க சொன்ன பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு. இந்த அஃபு என்ற வார்த்தை இருக்கல வசவர்களே, இந்த அஃபு என்ற வார்த்தைக்கும் கஃபூர் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அஃபு என்ற வார்த்தை பாவங்களை அழிச்சு மன்னிக்கிறவன், கஃபூர் என்ற வார்த்தை பாவங்களை மறைச்சு மன்னிக்கிறவன். ரெண்டு அஃபூன் கஃபூர் என்று வரும் குர்ஆன்ல சில இடங்கள்ல. அஃபூன் கஃபூர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வரும். அஃபூன் என்றா பாவங்களை அழிச்சு மன்னிக்கிறவன், மன்னிச்சுட்டான் திருப்பி தோண்ட மாட்டான். அல்லாஹ் மறைச்சு மன்னிக்கிறவன் கஃபூர், மறைச்சான் தோண்டுவான். இப்ப நாமளும் ஒரு ஆளை மன்னிச்சு, ஒரு ஆள் நம்ம தப்பு செஞ்சோம், ஒரு ஆள் மன்னிப்பு கேட்பாரு, நாம மன்னிச்சிட்டோம், முதல் தடக்காண்டா சரி பரவாயில்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு தடக்கா மன்னிச்சா இன்னொரு தவறு செஞ்சா என்ன செய்வோம்? ஓ நீ அண்டைக்கும் அது செஞ்ச நீ எழுவா என்று பழைய பாவத்தை தவறை தோண்டி கலைப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்டவன் தெரியுமா? அஃபூன், அவன் அப்படியே அழிச்சு போட்டு அப்படியே இல்லாமல் ஆகி போட்டு மன்னிச்சிருவான், திருப்பி அதை தோண்ட மாட்டான். இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துல உள்ள பேர்ல உண்டு. கஃபூருர் ரஹீம், இரக்கமுள்ளவன், பாவங்களை மன்னிச்சு மறைச்சு மன்னிச்சு இரக்கம் காட்டுறவன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், கதீர் என்ற வார்த்தை தெரியுமா? சர்வ வல்லமை உடையவன். உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது அவனுடைய ஏலா தன்மையிலேயோ அல்லது உங்களுக்கு பயந்தோ அல்லது நீங்க செய்யற வணக்கங்கள் செய்யறதுக்காக சலுகைக்காக ஒன்று கிடையாது. சகலவற்றிலும் நான் ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால நான் மன்னிச்சிட்டேன் போடா என்று அல்லாஹ் தஆலா உர்றமா உள்ள விஷயம் தான் இது. அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த அஃபூன் என்ற வார்த்தையை வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு என்று குர்ஆன் சொல்லுது. ஒரு வசனம் இருக்கிறது, அவர்கள் மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவர்கள் மன்னிக்கட்டும். அலா துஹிப்பூன அல்லாஹ ஐ யக்ஃபிர லக்கும், அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்பலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். மன்னிப்பு நாம கேட்கறதுக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு முந்தி நாம மன்னிக்கிற மனுஷனா இருக்கணும், நாம மன்னிப்புக்குரியவனா இருக்கணும். நாம் அப்படி ஆக்கலா என்ன சின்ன 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 காரியங்களால உம்மாவோட பேசுறல, வாப்பாவோட பேசுற, நண்பரோட பேசுறல, ஊர் உறவோட பேசுற, அக்கம் பக்கத்தோட பேசுறல, எல்லாரையும் மன்னிக்க தயாரா இல்ல. நாம அப்படி மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட. என்ன தகுதி இருக்கு மன்னிக்கிற ஆக்களா நாம இல்லாட்டி? இந்த குர்ஆன் வசனம் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும் என்ற வசனம் இருக்கலவா, அவங்க மன்னிக்கட்டும், அதை புரிந்து கொள்ளட்டும். நீங்க மன்னிக்கிறத அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்பலையான்னு அல்லாஹ் கேட்கிறானே. அந்த வசனம் யாருக்கு இறங்கின வசனம் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேர் அன்சார்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு அன்சாரி தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இட்டுக்கட்டப்பட்ட விபச்சார இட்டுக்கட்டப்பட்ட விஷயத்தை கிரியேட் பண்ணவர் இல்ல, கொண்டு தெரிஞ்சவர். அவர் உருவாக்கினவர் இல்ல, அவர் ஊர்வலே சொல்லி தெரிஞ்சவர். இவர் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உறவுக்காரர். அவர்கிட்ட நிறைய அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அவரை செலவுல வாழ்ந்தாரு. ஆனா மகளுக்கு இப்படி ஒரு செஞ்சார் என்ற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனசு ஏற்றுக்கொள்ளல. நான் இனிமே இவனுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் என்று என்ன செய்யறாரு? சத்தியமிடுறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மனுஷன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வான், தனக்கு செஞ்ச தீங்குக்கிட்டான் ஆக கூடது. இது மகனுக்கு செஞ்சதுக்கே அவர் என்ன செய்யறாரு? மன்னிக்க மாட்டேன் என்று, கொடுக்க மாட்டேன் என்று தன்னை உதவியை நிப்பாட போறாரு. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் மன்னிக்கட்டும், மூமின்கள் மற்ற ஆக்கள் உள்ள தவறுகளை மன்னிக்கட்டும், தங்களுக்கு மன்னிக்கட்டும். ஏனென்றா நீங்க உங்களோட தவறை அல்லாஹ் மன்னிக்கிறது நீங்க விரும்ப மாட்டீங்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கிடுச்சு இந்த வசனம்.
உடனே ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுட்டு அந்த உதவிகளை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாம எத்தனை பேர் நம்ம உறவுகளோட முறிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இந்த நோன்பு பிடிச்சுக்கிட்டு இரவு வணக்கம் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுக்கிட்டு உறவுகளோட இல்ல நாம, நண்பர்களோட இல்ல நாம, சமூகத்தோட இல்ல நாம, ஆனா பெரிய வணக்கம் செஞ்சு கிழிக்கிற மாதிரி நினைப்பு ஒவ்வொருத்தருக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவன், நாம மன்னிக்கிற ஆக்களா இருக்கணும் என்று சொல்லித்தாரான். அது அடையிற விதயம் தான். நான் சொன்னே, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்பு, யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறதை விரும்புறாய், ஃபாஃபு நீ என்ன மன்னிச்சிரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்களே. அப்ப லைலத்துல் கத்ர் இரவுல அன்றைக்கு தான் இது கபூல், மற்ற நாளையில இல்ல. இந்த துஆ இந்த இஸ்திக்ஃபாருக்கு லைலத்துல் கத்ர் இரவு தான் டார்கெட். அந்த இரவை அடையறதுக்குரிய வேலையை தான் நாம செய்யணும். லைலத்துல் கத்ர் இரவுன்றது டோட்டல் என்ன, ஹைரும் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்றான் 1000 மாதங்களை விட சிறந்தது என்றான் அல்லாஹ். 1000 மாதம் மட்டும் சொல்லல, 1000 மாதங்களுக்கு மேல, அதுக்கு மேல. அப்ப இந்த 1000 மாதங்களை மட்டுமட்டு கணக்கெடுத்தாலும் எத்தனை? 84 வருஷமும் 83 வருஷமும் 4 மாசம். லைலத்துல் கத்ர் இரவு அந்த ஒரு இரவு நமக்கு கிடைச்சா, அந்த ஒரு இரவுல நாம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா நமக்கு கிடைக்கிறது எத்தனை? 83 வருஷமும் 4 மாசமும் இரவுல நின்று வணங்குறது, பகலையில நோன்பு பிடிச்சது, தான தர்மம் செஞ்சது, அல்லாஹ்வுடைய பாதையில போராடினது, இன்னும் எல்லா அமல்களும் செஞ்ச நன்மைய 84 வருஷம் நன்மை செஞ்ச ஒரு இரவு வாழ்க்கையில கிடைச்சா, இந்த ஒரு இரவுக்கு நாம முயற்சி பண்றையா? நாம அண்டராவதான் தெருவுல திரியிற பாருங்களேன். 20 போல 3 பேர் ரோட்ல திரிவான், ராவி விடிய விடிய திருவான், கிடைக்கிற நன்மை கிடைக்கிற பள்ளிக்குள்ள இல்லாம. அப்ப 83 வருஷம் வாழ்ந்தாலும் நாம வணக்கம் செய்ய போறதில்லை. 83 வருஷம் வாழ்ந்து வணக்கம் செஞ்சாலும் அது ஒழுங்கா இருக்க போறதில்லை. ஆனா ஒரு இரவு தூய்மையா கிடைக்குமெண்டா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா முயற்சிக்கணும். அதுக்கு தான் நபி அவங்க இஅ்திகாஃப் என்ற ஒரு வணக்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு காரியங்களையும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இஅ்திகாஃப் என்ற இதுக்கு 10 நாள் உட்காரு, 10 நாள் பள்ளியில இருந்து நீ 365 நாளையில 55 நாள் செஞ்சிய பெருபாவம், அந்த 355 நாளுடைய பாவத்தை இந்த 10 நாளைக்குள்ள அழி என்று நமக்கு வழிகாட்டுறது தான் இந்த இஅ்திகாஃப். இஅ்திகாஃப்னா நமக்கு என்னன்னு வழங்குறது, பள்ளிவாசல் சும்மா திண்டுகிட்டு நினைச்சிட்டீங்களா? அந்த இஅ்திகாஃப் தான் நம்மளோட வாழ்நாள் டோட்டலா மாற்றி அமைக்கிறது. அந்த ஒரு நாளைக்கு நாம குந்த தயாரா இல்ல. அந்த ஒரு இரவை பெறதுக்கு 10 நாள் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அதை ஏற்பாடு செய்யும். இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாடுனா நீங்க முயற்சி பண்ணுங்க, 10-20 பேர் பள்ளியில உட்காருங்க, உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க, இந்த ஊருக்காக கேளுங்க, குடும்பத்துக்கு கேளுங்க, சமூகத்துக்கு கேளுங்க, உலக முஸ்லிம்களுடைய எல்லா துன்பங்களையும் நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இந்த லைலத்துல் கத்ர் நம்ம பயன்படுத்துங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக. நமக்கு நேரம் இல்லை, அதான் பிரச்சனை. நமக்கு நேரம் இல்ல, ரசூலுல்லாஹ் வேலை இல்லாதால் அப்படின்னா நம்ம கவுண்டிங், நம்மளோட கணக்குல நபி அவங்க ஒவ்வொரு வருஷமும் இருந்தாங்க. அந்த கடைசி மௌத்தாகிற வருஷம் இருக்கல்ல, மௌத்தாகிற வருஷத்துக்கு முதல் வருஷம் இருக்கல்ல, கடைசி வருஷம் மௌத்தாகிற வருஷம் 20 நாள் இருந்தாங்க, 10-20 நாள். அந்த போன வருஷத்தை விட்டு பிடிச்சாங்க. ஏன்? நபி அவங்க வேலை உள்ள ஆள் இல்ல நம்மள பார்வையில. சும்மா இல்ல, நினைச்சு பாருங்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆளுமையுடைய தன்மை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நபி யார்? அவங்க யாரு? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? ஒரு ஜனாதிபதி எவ்வளவு பிஸியான ஆளா இருப்பாரு, எவ்வளவு வேலை இருக்கும். ஜனாதிபதியா இருந்தா அடுத்த நாடுகள்ல எதிரிகள் படைகள் வரக்கூடாது, அடுத்த நாடுகளோட நல்லுறவு போடணும், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடணும், நிறைய விஷயங்கள் தொடர்புகள், அரசியல் ரீதியான தொடர்புகள் இருக்க ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. நபி அவங்க யார்? அவங்க 8 குடும்பத்துடைய தலைவன் பாப்பா. ரசூலுல்லாஹ் 11 திருமணம் முடிச்சாங்க. 8 சமகாலத்தில் 8 மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்க. 8 பொண்டாட்டியோட 8 குடும்பம். 8 குடும்பத்துடைய தேவைகள், சாப்பாடு, உடுவட மத்த எல்லா வேலையும் பார்க்கணும். அப்ப 8 குடும்பத்துடைய தலைவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? நமக்கு ஒரு குடும்பம் தான், மிஞ்சி போனா 2 பொண்டாட்டி 2 புள்ள, அவ்வளவுதான். 8 பஞ்சாதி மாறி திண்ணை தோழர் மதீனாவுல 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் பள்ளியில படுத்து கிடப்பாங்க. ஏழைகள் எல்லாரும் ஏழைகள பணக்காராக்கள் இருந்தாங்க. அதுல ஊட்ட விட்டு திறத்தி விட்டதால பள்ளியில வந்து வழி இல்லாம கிடந்தாங்க. அவங்களோட சாப்பாட்டு விஷயங்கள், அவங்களோட ஆடையுடைய விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்புதாரி தலைவன், இந்த மார்க்கத்துடைய தலைவன்.
அந்த 70 பேருக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு செய்யறா, சாப்பாடு ஏற்பாடு பண்ற எவ்வளவு தலைக்கு பெரிய வேலை. ஒரு மதரசாக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாம. பள்ளிவாசலே கஞ்சி காசு கேட்டா உத்தரவு இல்லை. இந்த பள்ளிக்கு மாசத்துக்கு 15 லட்சம் தேவைப்படுது, 3 லட்சம் தான் கையில காசு இருக்கு. இன்ஷா கொடுங்க, அள்ளி கொடுங்க இதை முடிக்கிறதுக்கு. அப்ப 70 பேர் சாப்பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்புதாரி. அது மட்டுமா, ரசூலுல்லாஹ் ஒரு விவசாயி. ரசூலுல்லாஹ்க்கு பதக்கண்ட இடத்துல ஹைபர்ல ஒரு யுத்தத்தில் கிடைச்ச ஒரு தென்னந்தோ ஒரு ஈச்சமர தோட்டம் இருந்தது. அந்த ஈச்சமர தோட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்ப்பாங்க, நிர்வாகம் செய்வாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, அந்த பழங்களை களைவாங்க, விற்பாங்க, எடுப்பாங்க, பிடிப்பாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் வேலை? ஒரு விவசாயி. அவங்க ஒரு பண்ணையாளர். ரசூலுல்லாஹ் கிட்ட 100 ஒட்டகை ஆடுகள் கொண்ட ஒரு பண்ணை இருந்தது. ஒரு ஆடு குட்டி போட்டா பெரிய ஆட்டை அறுப்பாங்க, அல்லாடி விற்பாங்க. பொருளாதாரத்தை திட்டமிட்டு செஞ்சது. அப்ப ஒரு பண்ணையாளர் நபி அவங்க. ஒரு பள்ளியுடைய இமாம். 5 நேர தொழுகைக்கு எங்க சுத்தினாலும் பள்ளிக்கு வந்தாகணும் தொழுகிறது. பள்ளியுடைய மஸ்ஜிதுடைய இமாம். மக்களுடைய விஷயங்கள் தீக்கணும், 5 நேர தொழுகை நடத்தணும், குத்துபா செய்யணும், மக்களோட பிரச்சனைகளை செய்யணும். இதுக்கிடையில தோழர்கள் குடும்பங்களை போய் பார்க்கணும், குடும்பங்களை உறவாடணும். இப்படி நபியுடைய வேலை டியூட்டி என்றது அவங்களுக்கு உட்கார குண்ட நேரம் இல்லாத நபி. அப்படிப்பட்ட நபிசியான நபிதான் ரமலான் வந்தா பள்ளி வாசல்ல தங்களை ஒதுக்கிக்குவாங்க, குடும்ப வாழ்க்கையில இருந்து விலகிக்குவாங்க, பள்ளியில 10 நாளை கிடப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட மாட்டாங்க, அந்த சிற்றின்பத்தை ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாவற்றுக்கும் மேல பேரின்பம். இவ்வளவு பிஸியான நபி பள்ளிக்கு வருஷத்துக்கு 10 நாள் ஒதுக்கேடும், நமக்கு ஒரு நாள் ஒதுக்கேடாது. ஜும்மாக்கு நமக்கு நேரத்தோட வரையலாது. நாங்க போல பிஸியானாக்கள், நபியை விட பிஸியானாக்கள் தாங்க. அவ எப்படி நீங்க பாவ மன்னிப்பு தேட போறீங்க? ஷுவர், 100க்கு 100 உறுதி சொல்லுவேன். நீங்க ஒரு 10 நாள் நோன்பு 20ல இருந்து 30 வரைக்கும் நீங்க இந்த பள்ளியில ஏத்துக்காக இருந்தா நீங்க லைலத்துல் கத்ர் நிச்சயமா சத்தியமா அடைவீங்க. நீங்க இபாதத்துல மக்ஃபிரத்துல தௌபாவுல இருந்தீங்க, நிச்சயமா உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். உத்தரவாதம், அல்லாஹ்வுடைய தூதர் தந்த உத்தரவாதம். மத்த நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுமா, கிடைக்குமா, நன்மை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த 10 நாளைக்கு அந்த உத்தரவாதம் இருக்கு. ஏன்? இது ரமலான் மாதம் என்றது மன்னிப்புடைய மாதம். மன்னிப்புடைய மாதத்துக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் வழங்குறான். அந்த அடிப்படையில இந்த ரமலானை முழுக்க முழுக்க பயன்படுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு திட்டமிடுங்க, ஒரு 10 நாள் ஒதுக்குங்க, இந்த பள்ளியின் பக்கமா ஒதுங்குங்க. ஒரு 10 நாள் இருந்து லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சு கொள்ளுங்க. வசதி உள்ளாக்களா ஹரத்துக்கு போங்க, கையில காசை வச்சு ஒன்னும் ஆக போறல. ஒரு நாளைக்கு நீங்க உடுத்த உடுப்பை உரை போட்டு விடுவானுங்க, மோயினார் பிச்சறிவான், அங்கால இழுப்பான், பிறட்டான், உருட்டுவான், யாரும் காண மாட்டாங்க. இப்ப செஞ்ச அக்கிரமத்துக்கு பிறண்டு கிடக்கான்னு திட்டுவான். அப்படியெல்லாம் நடக்க மையத்துகளுக்கு அப்படி காசை சேர்த்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பாவம் செய்யறதுக்கு வழிகாட்டிட்டு போயிடாம காசை எடுத்துட்டு ஓடுங்க காபத்துல்லா. நோன்பு 20க்கு முந்தி, நோன்பு 20 அங்க நிக்கக்கூடிய மாதிரி போங்க. பிறநாளைக்கு பிறகு வாங்க காபத்துல்லாவில் அல்லாஹ் கிட்ட கை அண்ணுங்க, யா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் நமக்கு நசீபாக்கு நாயன் என்று கேளுங்க. நிச்சயம் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கடமை ஒரு முறை கிடைச்சா 83 வருஷமும் 4 மாசமும் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உழைப்பு செஞ்ச, தொழுத, நோன்பு பிடிச்ச, திக்ர் செஞ்ச, ஜிஹாத் செஞ்ச அவ்வளவு நன்மையை பெற்றுக் கொள்வீங்க. இஹ்லாஸ் இருக்கணும், நிபந்தனை தூய்மை, மன தூய்மையோட செஞ்சீங்கடா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை எங்கே கொண்டு சேர்த்துருவான். அதனால கட்டாயம் அங்க போக வசதி இல்லாதாக்கள் இந்த பள்ளியிலையோ வேற ஒரு ஜும்மா பள்ளியிலோ ஏத்துக்காக இருந்த குடும்பத்துக்காக உங்களோட பிரச்சனைகளை நீங்க அல்லாஹ் கிட்ட முறையிடணும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க தௌபா செஞ்சா என்ன தருவான்னு சொல்லி சரிதான் தெரியுமா? எதுல வருது தெரியுமா? சூரத்து நூஹ்ல. சூரத்து நூஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களோட சமூகத்தை பார்த்து சொன்னாங்க, ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யூர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. அப்படி நீங்க தௌபா செஞ்சீங்கடா, நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். வறட்சி இல்லாத வாழ்க்கையை சொல்றான், உங்களுக்கு தொடர்ந்து மழையை அனுப்புவான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன வ யஜஅலக்கும் ஜன்னாத்தி வ யஜஅலக்கும் அன்ஹாரா. அன்றி அவன் உங்களுக்கு பொருள்களையும் பிள்ளை செல்வங்களையும் கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக வேண்டி தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக வேண்டி பெருக்கெடுக்கக்கூடிய ஆறுகளை உண்டாக்கி ஓடுமாறு தருவான். மாலக்கும் லா தரஜூன லில்லாஹி வக்கரா. உங்களுக்கு என்னப்பா நடந்துச்சு அல்லாஹ் கேட்க, உங்களுக்கு என்ன நடந்த, நீங்க என்ன ஆக்கல், நீங்க ஏன் விளங்கி கொள்ள மாட்டேன்றீங்க? இங்க தௌபா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தருவனே, மழை தருவன், அதால உங்களுடைய செல்வங்கள் பெருகும், உங்களுக்கு வீடு வாசல் வரும்,
தோட்டங்கள் வரும், புள்ள குட்டி வரும், வறுமை இல்லாத வாழ்க்கை வரும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை இது. அப்ப தௌபா செய்யுங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களோட வியாபாரத்துல பிரச்சனையா, தௌபா செய்யுங்க. உங்களோட குடும்பங்கள பிரச்சனையா, தௌபா செய்யுங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு அடங்கலையா, தௌபா செய்யுங்க. எல்லா தௌபாக்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா நிவர்த்தியை தருவான் என்று குர்ஆன் சத்தியமிட்டு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியா தௌபான்றது சும்மா நடிக்கிற கிடையாது. அல்லாஹ்க்கு முன்னால போய் நிக்கிட்டு நடிக்கிற கிடையாது. நடிக்கிறத விட்டு போட்டு சின்சியரா உண்மையிலே விசுவாசமாகவே உண்மையாகவே அல்லாஹ்வோட கலப்பற்ற முறையில் அல்லாஹ் கிட்ட கையேந்தி அழுது தொழுது அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துக்காகத்தான் இந்த ரமலான் மாதத்தை மன்னிப்புட மாதமாக எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்த நல்லடியார்களாக நம் அனைவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியவனாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.